இப்போ இருக்க வந்து யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் அவங்களுக்கான ஒரு அட்வைஸ். இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், இளைஞர்களுக்கான அடையாளம் என்ன, இலக்கணம் என்ன என்பதை கவிஞர் கண்ணதாசன் 4 வரிகளில் சொல்லிட்டார். மனதிற்கு மட்டும் பயப்பட வேண்டும், மானத்தை உயிரில் கலந்து இருக்க வேண்டும், இருக்கும் வரை வாழ்ந்திருக்க வேண்டும், 2இல் ஒன்றை பார்த்து இருக்க வேண்டும். விளக்கம் சொல்லணுமா? கண்டிப்பா, தாராளமாக சொல்லுங்க. மனதிற்கு மட்டும் பயப்பட வேண்டும் என்றால் obey your conscience, nothing else in life. ஓகே ஓகே சார். நம்பர் 2, ஏன்னா கான்சியன்ஸுக்கு பயப்படுறவங்க வந்து மனசாட்சிக்கு பயப்படுவர்கள் தப்பு செய்ய மாட்டார்கள், தவறான செயல்களுக்கு போகவே மாட்டார்கள், தவறு செய்ய தூண்டவும் மாட்டார்கள். 2வது, மானத்தை உயிரில் கலந்திருக்க வேண்டும். ஆனர் யுவர் செல்ஃப், உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மானம், தன்மானம். காணும் ஒவ்வொரு நாளும் கொடுக்கும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. மானம், மானத்திற்கு பங்கம் வரக்கூடாது. பெண்களுக்கு மட்டும்தான் மானம் இல்லை, ஆண்களுக்கும் மானம் இருக்கிறது. உலகத்தில் பிறந்த அனைத்து மனித சமுதாயத்திற்கு வந்து மானம் ரொம்ப முக்கியம். தன்னுடைய தன்மானத்திற்கு எந்த கீழும் வராதுன்னா ஃபர்ஸ்ட் போட சொல்றது தான் என்னது, கான்சியன்ஸ். அது இருந்தால் தன்மான உணர்வு எந்த நேரத்திலும் வெளியில் போகாது, தப்பு செய்ய மாட்டீங்க. இருக்கும் வரை வாழ்ந்து இருக்க வேண்டும் என்றால் பொருள் இருக்கும் வரை, பணம் இருக்கும் வரை மட்டும் இல்லை. தனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல், நினைவு தெரிந்த நாள் முதல்னாக்கா ஒரு 13-14 வயசுன்னு எடுத்துக்கலாம். அன்னிலிருந்து தனக்காகவும் பிறருக்காகவும் நன்மையை மட்டுமே செய்து பிரதிபலன் எதிர்பார்க்காமல் வாழ்வதுதான் இருக்கும் முறை வாழ்ந்திருத்தல். 2இல் ஒன்றை பார்த்திருப்பல் என்பது இன்னைக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீ இல்லாட்டி நான் போயிடுவேன், முடி வளர்த்து வெட்ட சொன்னா தற்கொலை பண்ணிக்குவேன், இதெல்லாம் 2இல் ஒன்றை பார்ப்பது இல்லை. தான் எடுத்துக்கொண்ட அல்லது தனக்கு விதிக்கப்பட்ட assigned or assumed responsibilities, duties, தான் எடுத்துக்கொண்ட, தனக்கு என்ன சொன்ன, தான் எடுத்துக்கொண்ட அல்லது தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை முழுவதுமாக செய்து முடித்துவிட்டு அதற்கு பிரதிபலனாக கிடைக்கக்கூடிய உரிமைகள், அதற்கு பிரதிபலனாக உனக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அதை மீண்டும் பெறுவதற்கு, அந்த உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கு கடைசி வரை போராடி வெற்றி பெறுவதுதான் 2இல் ஒன்றை பார்ப்பது. இந்த அதுக்கு வந்து ஒரு 4 வரி இருக்கு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வரிகள். படிக்கலாமா? உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. 2இல் ஒன்றை பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, 2இல் ஒன்றை பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி வரவில்லையே வாளை நிமிர்த்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. இந்த வரிகள் மனசுல வச்சுக்கணும்.